Привет, this is Vijay. நான் ரஷ்யாவில் MBBS ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ரஷ்யன் ஆல்ஃபபெட் பார்ட் 2 வீடியோ. ரஷ்யன் ஆல்ஃபபெட் பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அதை போய் பார்த்துட்டு வாங்க. ரஷ்யன் ஆல்ஃபபெட் பார்ட் 1 வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், ஐகார்ட்லையும் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் என்னென்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருக்கோம், இருந்தாலும் இதுலேயும் நான் சொல்கிறேன். ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்க அந்த 7 லெட்டர்ஸையும் பாருங்கள். இந்த 7 லெட்டர்ஸும் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் இருக்குது, அப்படித்தானே? நீங்களே செக் பண்ணி பாருங்கள். இந்த 7 லெட்டர்ஸுமே இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் இருக்குது, அப்படித்தானே? ஆமாம். அதே மாதிரி இந்த 7 லெட்டர்ஸும் ரஷ்யன் ஆல்ஃபபெட்லேயும் இருக்குது. ஆனால் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் இந்த 7 லெட்டர்ஸை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோமோ அதே சேம் சவுண்டில் ரஷ்யன் ஆல்ஃபபெட்டில் இந்த 7 லெட்டர்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, லெட்டர்ஸ் வந்து இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் இருக்கிற மாதிரி தான் ரஷ்யன் ஆல்ஃபபெட்டில் இருக்குது, பட் ப்ரொனவுன்சியேஷன் வந்து 2 ஆல்ஃபபெட்டுக்கும் டிஃபர் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸை வந்து எப்படி ரஷ்யனில் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் லெட்டரை பாருங்க, இதுதான் பிரிண்டட் கேபிட்டல் லெட்டர். செகண்ட் லெட்டரை பாருங்க, அதுதான் பிரிண்டட் ஸ்மால் லெட்டர். இந்த ரெண்டு பிரிண்டட் லெட்டர்ஸ்மே நம்மளோட இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் எப்படி எழுதுவோமோ அப்படி தான் இருக்குது. ஸோ லெட்டர் வந்து சேமாக தான் இருக்குது, ஆனால் இதோட ப்ரொனவுன்சியேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, தமிழில் உள்ள அந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, அதில் ஃபர்ஸ்ட் ஈயையும் அந்த இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி சொன்னால் என்ன சவுண்ட் வரும்? அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வருமா? அப்படி தான் இந்த லெட்டரை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஈயையும் இதையும் ஜாயின் பண்ணி சொல்லுங்க. இ ப்ளஸ் இய. சம்டைம்ஸ் இந்த லெட்டரை வந்து இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி கூட யூஸ் பண்ணுவாங்க. எந்த இடத்துல வந்து இப்போ ஒரு வேர்டு இருக்குது, அந்த வேர்டில் வந்து ஈங்கிற ஒரு வேர்டு வந்து ரஷ்யன் வேர்டு இருக்குது, அந்த ரஷ்யன் வேர்டில் ஈங்கிற ஒரு வேர்டு இருக்குது. இந்த ஈயை வந்து ஈன்னு சொல்லணுமா இல்லை ஈன்னு சொல்லணுமா, ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத வந்து நான் லேட்டராக வந்து நான் சொல்கிறேன். எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும், எந்த சவுண்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் லேட்டராக ஒரு அப்கமிங் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இப்பொழுது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வேர்டை வந்து இந்த லெட்டரை வந்து அப்படின்னு சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் ஈன்னு கூட ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெட்டருக்கு போகலாம். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பிரிண்டட் கேபிட்டல் லெட்டர், செகண்ட் லெட்டர் வந்து பிரிண்டட் ஸ்மால் லெட்டர். இந்த லெட்டரை பார்க்கல இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் ஹெச் மாதிரியே இருக்குது, அப்படித்தானே? ஆமாம், ஆனால் ஹெச்சை வந்து இந்த லெட்டரை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் என்னை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோமோ அப்படி தான் இந்த லெட்டரை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா என். இதை பார்க்கல இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் ஹெச் மாதிரி இருக்குது, பட் ப்ரொனவுன்சியேஷன் வந்து இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் என். ஓகேவா? அவ்வளோதான் இந்த ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ். நம்ம இப்போ வந்து நியூ வேர்ட்ஸை வந்து எப்படி ஒரு ஷார்ட்டாக ஒரு 3 நியூ வேர்ட்ஸை வந்து கொடுத்துருக்கேன். இந்த நியூ வேர்ட்ஸை வந்து எப்படி ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு, நான் ஹெச்சை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொன்னேன், இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் என் மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ என். ஓகே, இந்த ஈயை வந்து எப்படி மாதிரி இருக்கிறத வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். தமிழில் உள்ள ஈவும் சேர்த்து ஆர் சம்டைம்ஸ் ஈன்னு கூட சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்படிங்கிற ப்ரொனவுன்சியேஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த எண்ணையும் ஈயவும் சேர்த்து சொன்னால் என்ன சவுண்ட் வரும் நீங்களே சொல்லி பாருங்கள். என் ப்ளஸ் நிய. டீயை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மறுபடியும் பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. இதை வந்து ஷார்ட்டாக எப்படி சொல்லணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ மொத்தமாக 3 சேர்த்து சொன்னால் நியத்னா என்ன மீனிங் அப்படின்னா நோ அப்படிங்கிற மீனிங். யார்ட்ட இனிமேல் வந்து நோ அப்படின்னு சொல்லணும்னா நியத் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெட்டருக்கு போகலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஓ மாதிரி இருக்கிறத வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஓகே, இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொன்னால் ஓ சம்டைம்ஸ் அப்படின்னு கூட சொல்லணும்னு சொல்லியிருந்தோம். இந்த வேர்டில் வந்து ஓ அப்படிங்கிற ப்ரொனவுன்சியேஷன் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ ஓகே, இந்த ஹெச் மாதிரி இருக்கிறத எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? என்.
என். ஸோ மொத்தம் சேர்த்து சொன்னால் ஓன். ஓன். ஓன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹீன்னு அர்த்தம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வேர்டுக்கு போகலாம். இந்த இடத்துல இந்த ஓ வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஆ. ஆ. ஓகே. ஹெச் மாதிரி இருக்கிறத வந்து இதை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? என். என். மொத்தமாக சேர்த்தா அன். அன். ஓகே. தென் இந்த ஏ வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருக்கோம். இதை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ஆ. தமிழில் உள்ள செகண்ட் ஆ. ஆ. மொத்தமாக சேர்த்தா அண்ணா. அண்ணா. அண்ணானா ஷீன்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த ஓனையும் அண்ணாவையும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாமல் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து இந்த அண்ணா அப்படின்னு வந்தால் நீங்கள் வந்து தமிழில் ஆன்னா பாய், அந்த பாய் வந்து சப்கான்ஷியஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா அண்ணா அப்படின்னு வந்தால் ஆண் வந்து பாய் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுக்கு ஆப்போசிட் வேர்டு தான் இதோட மீனிங். அப்படின்னா ஷீ தான். ஓகேவா? ஷீ இதோட மீனிங். இது ஷீ அப்படின்னா ஓன் வந்து பாய், ஹீ அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் மொத்தம் 3 வேர்ட்ஸ். ஒன்று நியத், ஓன், அனா. நியத்னா நோ, ஓன்னா ஹீ, அனானா ஷீ. ஓகே. இன்னைக்கு இந்த வீடியோவில் அவ்வளோதான். தென் ஓகே, டாடா, பாய், ஸ்பசிபா.